ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீஸ்டார்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஹிஸ்ட்ரி ஃபுல் புக் பேக் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியர். ஸோ இந்த 3 தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நிலைகுலைஞ்சு போன 3 பேரரசுகள். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? 19ஆம் நூற்றாண்டில் முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஜப்பான். ஸோ ஜப்பானோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்திற்கு எல்லா நாடுடையும் பயங்கரமாக டெவலப்டு இருக்காங்க. 3வது கொஸ்டின், ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மார்ன் போர் அப்படின்னா ஒரு போர் நடந்திருக்கு. அது எதுக்குன்னா பதுங்குக்குழி போர். ஸோ எப்படி நம்ம சிவாஜி ஹிஸ்ட்ரி படிக்கும்போது கொரில்லா போர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலைகளிலிருந்து மறைஞ்சிருந்தால் பார்த்திங்கன்னா அவங்க தாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு போர் முறை, அதாவது பதுங்குக்குழி போர். 5, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரிட்டன். ஸோ பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து. 6, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. ஸோ ரஷ்யா பார்த்திங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க நேட்டோவோடையும் ஐரோப்பிய நாடுகளோடையும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க உக்ரைனோட பார்த்திங்கன்னா தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க 2 வருஷமாக. கோடிட்டிரங்களை நிரப்புக. 1894ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. அதாவது ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1894. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்போனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா அல்போனியான ஒரு நாடே ஒரு ஒப்பந்தத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அது லண்டன் உடன்படிக்கை. 3, டேஸ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. டேஸாம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது அப்படின்னா 1902. 1902 தான் ஜப்பானும் இங்கிலாந்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பால்கனில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. மாசிடோனியா தான் பல வகையான இன மக்களை கொண்டிருக்கு. இப்போ நம்ம நாடையும் அதே மாதிரி தான் சொல்லலாம். ஸோ பல்வேறு விதமான மக்கள் பார்த்திங்கன்னா ஒரே நாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாசிடோனியாவும் இருக்குது. 5, டனேடென்பர்க் போரில் டேஸ் பேரிழப்புக்கு உள்ளானது. அதாவது எந்த நாடு பேரிழப்புகளுக்கு உள்ளாதுன்னா ரஷ்யா தான். ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைன் போர்லேயும் ரஷ்யா தான் ரொம்ப அடி வாங்கிட்டுருக்கு. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுக்கு பின்னாடி நேட்டோ நாடுகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தனியாக நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் கரண்ட் அஃபேரை தனியாக வீடியோ பண்ணுறேன். 6, பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டேஸ் ஆவார்? கிளெமென்சோ தான் பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்ஸ் பிரதமர். 7, டேஸாம் ஆண்டில் லெக்கர்னோ உடன்படிக்கை எழுதிடப்பட்டது? 1925. ஸோ 1925 தான் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டிருக்கு. சரியான கூற்றை தேர்வு செய்வோம். துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. இது சரி. துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. இதுவும் சரி. பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியது. இது தப்பு. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதுவும் தப்பு. ஸோ இந்த மாதிரி கூற்று காரணங்களை நீங்கள் எல்லா கூற்றையுமே நல்லா படிங்க. ஏன்னா இதை அப்படியே எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மாற்றி கேட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றதுக்கு பதிலாக பிரிட்டன் கான்ஸ்டாண்டினோபிளை தாக்கி துருக்கியை கைப்பற்றியது அப்படின்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் தப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக படித்து வச்சுட்டா தான் எக்ஸாமில் நீங்கள் அதை ஒபீட் பண்ண கரெக்டாக வசதியாக இருக்கும். 2,
கூற்று ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. சரி. ஜெர்மனி அமெரிக்காவும் தான் உலகத்திலே எல்லா நாட்டையும் பற்றி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யின. ஆக்சுவலாக இது ரைட்டு தான், பட் இது சரியானது இல்லை. ஸோ ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. 3. கூற்று ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. சரி. காரணம், சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இதுவும் சரி. ஸோ காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. அடுத்து பொறுத்துக. பிரஸ்ட்-லிடவோஸ்க் உடன்படிக்கை. பிரஸ்ட்-லிடவோஸ்க் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் ஜெர்மனியும். ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. 2 இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. அடுத்து கமல் பாட்ஷா துருக்கி. எம்டன் உங்களுக்கு தெரியும், சென்னை. எம்டன் கப்பல்னு சொல்லுவோம்ல. ஸோ செண்பகராமன் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அவர் எம்டன் கப்பலை ஜெர்மனிகிட்ட வாங்கி வங்காளவிட கடல் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் போட்டார்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 5. கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ். அடுத்து 2வது படம். சரியான விடையை தேர்வு செய்வோம். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? போப். ஸோ போப் லேட்டாக வருவார் அப்படின்னு யோசிச்சுங்க. இத்தாலி பார்த்தீங்கன்னா லேட்டரன் உடன்படிக்கை போப்போடு செஞ்சுருக்காங்க. ஸோ போப்பு லேட்டரன். போப்பு எப்போயுமே லேட்டு தான் அப்படின்னு யோசிச்சுங்க. 2. யாருடைய ஆக்கிரமிப்போ மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? அது யாருடைய ஆக்கிரமிப்பில் மெக்சிகோ நாகரிகம் பார்த்திங்கன்னா நிலைகுலைந்து போனதுன்னா ஹெர்மன் கோட்ஸ்னால தான் மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக மெக்சிகோன்றது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. 3. பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர். பெருநாட்டை பார்த்திங்கன்னா தங்களோட ஒரு பகுதியிலே ஒன்றாக பார்த்திங்கன்னா ஆக்கிட்டாங்க. யாருன்னா ஸ்பானியர் தான் பெருநாட்டையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. 4. லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? ஸோ லத்தீன் அமெரிக்காவுடன் பார்த்திங்கன்னா அண்டை நாட்டுடன் நட்புறவு அப்படின்னு ஒரு கொள்கையை ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் பண்ணியிருக்காருன்னா அவர் ரூஸ்வெல்ட் தான் இந்த அண்டை நாட்டுடன் நட்புறவு அப்படின்ற ஒரு கொள்கையை கடைபிடிச்சிருக்காரு. 5. உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. கோடிட்டரங்களை நிரப்புக. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் லாஸ்லி. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினண்ட் லாஸ்லி. 2. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ். வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஸில் நிறுவப்பட்டது. இந்த கட்சி பார்த்திங்கன்னா 1927 நிறுவப்பட்டிருக்கு. ஸோ சைமன் குழு பார்த்திங்கன்னா வந்ததை இதே டேட் தான். ஸோ இது மாதிரி லிங்க் பண்ணி படிங்க. உங்களுக்கு யாரும் இருந்தால் லிங்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 4. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை டேஸ் என அழைக்கப்பட்டது. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை பார்த்திங்கன்னா கெஸ்போன்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ நாசிச ஜெர்மனியோட ரகசிய காவல்படைக்கு யாரோ கெஸ்ட்டு மாதிரி வந்திருக்காங்க காவல்படை அப்படின்னு யோசிச்சுங்க. கெஸ்ட்டு யாருன்னா நாசிச ஜெர்மனியோட காவல்படையோட பேர். 5. தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் 1910 மே மாதம் உருவானது. ஸோ தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் பார்த்திங்கன்னா 1910 உருவாகியிருக்கு, மே மாதத்தில். 6. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா
டேஸ் ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். 21 வருஷம் பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு நெல்சன் மண்டேலா. நம்ம யோயு பப்பையாக வச்சுருக்கு, நெல்சன் மண்டேலா படம் எடுத்திருப்பார், மண்டேலா படம். ஸோ 21 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. 7 போயர்கள் ஆப்பிரிக்கர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஸோ போயர்களோட இன்னொரு பேர் தான் ஆப்பிரிக்கர்கள். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனைப்போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இது சரி. 2. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலங்கழித்து ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. சரி. அமெரிக்காவில் மிக பெரும் பங்குச்சந்தை வீழ்ச்சி 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. இதுவும் சரி. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸின் மீதான தடை 1966இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது தவறு. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 சரி. 2 கூற்று பார்த்தீங்கன்னா தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்தி பொருளாதார தேசியம் எனும் புதிய அலையால் உலக வாணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம், அமெரிக்க கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததனால் இந்நிலை உண்டானது. கூற்று காரணம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரி. 3 கூற்று 1884 to 85இல் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தது. சரி. காரணம், ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும், அதாவது ஆப்பிரிக்கர்கள் தான் போயர்கள், தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பொறுத்துக. டிரான்ஸ்வால் ஜெர்மனி டிரான்ஸ்வால் தங்கம், டோக்கிங் கொரில்லா நடவடிக்கைகள், டோக்கிங் பார்த்தீங்கன்னா கொரில்லா நடவடிக்கைகள், ஹிண்டன்பர்க் ஜெர்மனி, மூன்றாம் ரைக் ஹிட்லர், மாட்டியோட்டி இத்தாலி. ஸோ 3வது படத்துக்கு போகாமல் சரியான விடையை தேர்வு செய்வோம். 1. ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திடப்பட்டது? ஸோ பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாங்கள் சரணடைச்சிடும் வாயில் சொன்னால் மட்டும் போதாது, அவங்க சைன் பண்ணது எப்போன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2, 1945. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சு. 2. பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன். ஸோ இந்த பன்னாட்டு சங்கத்திலிருந்து ஒருத்தவங்களை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது ரஷ்யா, USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ஸோ இது முன்னாடி ரஷ்யாவை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர் இருந்துச்சு, இப்போ ரஷ்யான்னு தான் போயிருக்காங்க. ஸோ அது பன்னாட்டு சங்கம் நீக்கினாங்க ஒரு தடவை. அது யாருன்னு கேட்டால் ரஷ்யா போட்டுருங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன் தான் ஆன்சர். 3. ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கடற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மிட்வே போர் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க கடற்படை பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ 2ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி, உங்களுக்கே தெரியும், ஹிரோஷிமா நாகசாகி. 4. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கு வீசியது? ஹிரோஷிமா. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவில், செகண்ட் நாகசாகி. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? ஏன்னா யூதர்களை தான் அதிகமாக கொடுமைப்படுத்தினார். 6. ஜெர்மனியோடு மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? ஜெர்மனியோடு மியூனிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் பார்த்தீங்கன்னா சேம்பர்லின் தான். எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1942. அடுத்து கோடிட்ட இடங்களில் நிரப்புக. இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஸ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார்? ரைன்லாந்து பகுதியை தான் ஹிட்லர் தாக்கினார். 2. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றுக்கிடையான ஒப்பந்தம் ரோம் பெர்லின்
டோக்கியோ. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க தலைநகரம். ஸோ அதான் அந்த 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 இடத்துல நடந்தனால அது பேர் வச்சுருக்காங்க. ரோமு இத்தாலி, பெர்லின் ஜெர்மனி, டோக்கியோ ஜப்பான். 3 டேஸ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். ரூஸ்வெல்ட் தான் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஸ் ஆவார். சேம்பர்லின் ஆவார். 5 டேஸ் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. ரேடார் என்பது தொலைவிலிருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேடார் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, போர் விமானங்கள் மட்டும் கிடையாது. பொறுத்துக. பிளிட்ஸ்கிரீக் அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல். ராயல் கடற்படை பிரிட்டன். ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிக வலிமையான கப்பற்படை பிரிட்டன்கிறது இருக்கிறதா சொல்லுவாங்க. கடன் குத்தகை ரூஸ்வெல்ட். வோல்கா ஸ்டாலின் கிரேடு. வோல்கா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கிரேடு. கவடால் கெனல் அப்படின்னா சாலோமோன் தீவுக்கு பேர் தான் கவடால் கெனால். சரியான கூற்றை தேர்வு செய்வோம். கூற்று: குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். காரணம், அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. 4வது படத்துக்கு போகலாம். சரியான விடையை தெரிவு செய்க. எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமேன். ஸோ ட்ரூமேன் தான் இந்த கொள்கையை முன் வச்சிருக்காரு. 2 சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? செப்டம்பர் 1949. அதாவது சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு. 3 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நேட்டோ. ஸோ இதை நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நேட்டோ. இப்போ அந்த நேட்டோ நாடான உக்ரைனுக்கு தான் இப்போ இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பார்த்திங்கன்னா போர் நடக்குது. அது இவ்வளோ தூரம் நீடிக்குதுன்னா அதுக்கு நேட்டோ தான் காரணம். இது ஒரு கூட்டமைப்பு. நமக்கு எப்படி சார்க் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ சார்க்கு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி நேட்டோ. 4 பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யாசர் அரபாத். 5 வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976 வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் ஒன்று சேர்த்துருக்காங்க. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. கோடிட்டங்களை நிரப்புக. 1 நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் சான்யாட் சென். நவீன சீனாவின் தந்தை பார்த்தீங்கன்னா டாக்டர் சான்யாட் சென். 1918 டேஸ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சிய கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டதுன்னா பீக்கிங் பல்கலைக்கழகம். டாக்டர் சன் யாட் சென்னின் மறைவுக்கு பின்னர் கோமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஸ் ஆவார்? சியாங்கே சென் தான் தலைவராக இருந்தார். 4 அமைதியும் பாதுகாப்பையும் விரும்பும் அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பார் டேஸ் ஆகும்? அமைதியாகும். ஒப்பந்தம் டேஸ் ஆகும்னா அமைதியாகும். 5 துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தி நோக்கத்தை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஸ் ஆகும்? வெர்சையல். அடுத்து 6 பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நேட்டோவில் டேஸ் ஆண்டு இணைந்தது? 1955 பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நேட்டோவில் இணைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இணையலை. ஐரோப்பிய குழுமத்தின் தலைமை டேஸ் நகரில் அமைந்துள்ளது? ஸ்ட்ராஸ்பர்க். 8 ஐரோப்பிய இணைவு உறுதி 7 பிப்ரவரி
1912 கையெழுத்திட ஒப்பந்தம் டேஸ் ஆகும். மாஸ்ட்ரிக் அல்லது நெதர்லாந்து ஒப்பந்தமாகும். மாஸ்ட்ரிக் அல்லது நெதர்லாந்து. சரியான வாக்கியம் மற்றும் வாக்கியங்களை தெரிவு செய்க. கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கம் சீனாவின் இளம் பேரரசர் துணை சீர்திருத்தங்கள் 100 நாள் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. கோமிங்டாங் கட்சி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. தப்பு. மாஞ்சூரியம் மீதும் சாண்டுங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் சிகே உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவர் செல்வாக்கு இழந்தார். இதுவும் சரி. சோவியத் நாடு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்தது. இது தவறு. 1 மற்றும் 3 சரி. 2. கிழக்கு ஐரோப்பாவில் 1948 சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது. சரி. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே நேட்டோ உருவாக்கப்பட்டது. சரி. சீட்டோவின் உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் மக்களாட்சி பரப்புவதை தடுக்கும் நோக்கோடு செயல்பட்டார்கள். தவறு. ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டன் அணுகுண்டை பயன்படுத்தியதன் மூலம் அது ரஷ்யாவுக்கு தன்னுடைய அழிக்கும் திறனை எடுத்துக்காட்ட விரும்பியது. தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. 3. கூற்று அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்ணயத்திற்காக முன்வைக்கப்பட்டது. சரி. காரணம் அமெரிக்க நாடு திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. ஆன்சர் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பொறுத்துக. டாக்டர் சன்யாட் சென் கோமிங்டாங் சன்யான்சென் கோமிங்டாங். சிக்மண்ட் கொரியா. அன்வர் சாதத் எகிப்து. ஹோ சி மின் வடக்கு வியட்நாம். நிக்கோடின் டியம் தெற்கு வியட்நாம். ஸோ 4 பாடத்துக்கான நம்ம புக் பேக் கொஷின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்க பாடத்துக்கு நம்ம புக் பேக் கொஷினை பார்க்கலாம்.